காரைக்குடி பேருந்து நிலையத்தில் ஒரு அம்மா ஒரு பிள்ளைய போட்டு அடிக்கிறான். நானும் பதறி போனேன், எதுக்கு இவ்வளவு பேர் நிற்கிறா, ஒருத்தோட தடுக்கல, பச்சை பிள்ளைய போட்டு அடிக்கிறாளே, ஏமா அடிக்கிறா, விடுமா சின்ன பிள்ளை என்ன தப்பு பண்ணிவிட்டேன் அப்படி அப்படின்னு கேட்குறேன். போய் உனக்கண்ணு தெரியுங்கிறான். எனக்கு தெரியாம தான்மா கேட்குறேன், ஏன் அடிக்கிற அப்படின்னு. உங்களுக்கு தெரியுமா, எல்லா பிள்ளைகளும் மம்மின்னு கூப்பிடுது, என்னை அம்மானு கூப்பிடுறாங்க. அப்போ போட்டு வெளுக்கணும் தான், அம்மானு கூப்பிட்டா வெளுக்கணும். ஆமாம்மா சேர்ந்துருக்கேன் பாரு, அம்மான்னதே அவளுக்கு குத்தமாகி போச்சு. ஏம்மா அம்மாங்கிறதானம்மா முறை, அம்மானு தானம்மா கூப்பிடணும். அது எப்படி, எவ்வளவு ரூபாயை கட்டி படிக்க வைக்கிறேன், எல்லா பிள்ளையும் மம்மின்னு கூப்பிடுது, இந்த பையன் என்ன அம்மானு கூப்பிடுறேன். அம்மான்னா என்னன்னு தெரியுமாம்மா, அதெல்லாம் எனக்கு தெரியாது, மம்மின்னு தான் கூப்பிடணும். கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்காரர் வந்தார். அவர் என்ன பாரு, ஐயா விடுங்க அவளை விட்டுருங்க, மம்மினா போனோம்னு அவளுக்கே தெரியல, அவள் கொஞ்ச நாளாக நடவனமாக தான் தெரியும், அவன் மம்மினே கூப்பிட்டு விடுங்க. மம்மின்னா பிணம். நான் கேட்குறேன், ஒரே ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். எல்லாருக்கும் தும்மல் வருதில்ல, இருமல் வருதில்ல, விக்கல் வருதில்ல, தும்முன உடனே என்ன சொல்றீங்க நீங்க எல்லாம்? தும்முனா என்ன சொல்றான்? அம்மா அம்மான்னு சொல்றான். தும்முனா ஏன் அம்மான்னு சொல்லணும்? என் அறிவில் சிறந்தவர்கள் சிந்திச்சு பார்த்து சொல்லுங்க. தும்மல் வருது, தும்மல் வந்தோடனே அம்மான்னு சொல்றமே ஏன்? அமெரிக்காக்காரர்கள் இன்னைக்கு பிள்ளைகளுக்கு திருப்புகள் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அமெரிக்காக்காரர்கள் ஆய்வு பண்ணி பாருங்க. அமெரிக்காவில் பிள்ளைகளுக்கு திருப்புகள் சொல்லி கொடுக்கப்படுகிறது. திருப்புகள் எது? அருணகிரிநாதர் பாடிய முதல் திருப்புகள். முருகப்பெருமானை வேண்டி செத்து போகலாம்னு விழுந்த அந்த அருணகிரியை தாங்கி பூ போல 12 ஆண்டு தவம் செய்து வைத்து திருப்புகள் பாடச் செய்து அப்படிப்பட்ட முதல் பாடலான முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிற சக்தி சரவண முத்திக்கொரு வித்துக்குருபரன் என ஓதும் முற்கற்பரமற்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் 30 வர்க்கத்த மரமடி பேண 10 தலதத்தை கணதடு ஒற்றைக்கிரி மத்தை பொழுதொரு பட்டப்பகல் வட்டத்திகரியில் இரவாக பத்தற்கிரதத்தை கிளவிய பச்சை புயல் மச்சத்தகு ஒரு மொத்தப்புற ரச்சி தருளுவதொரு நாள் தித்தையவற்ற பரிபுரணத்தை பத வைத்து பயிர வெடிக்கொக்க நடிக்க கழுதொடு கழுகாடு திக்கு பரியட்ட பயிரவர் தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திரப்பவரிக்கு திரிகடக என போற கொத்து பறை கொட்ட கிளம்பு குக்கு குகு குக்கு குதுகு திப்புதை புக்கு பிடி என முதுகூகை கொட்டுட்டள கொட்டமணரை வெட்டி பழியிட்டு குலகரி ஒத்து படவத்து பரவள பெருமாளே 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 என்று இந்த திருப்புகளை அமெரிக்கா வெள்ளைக்காரன் அவன் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குறான். ஏன்? நாக்கு சுத்தமாக வரும், தமிழ் பேச வரும், வல்லின மெல்லின தெரிஞ்சுக்கணும்னு அவன் ஆசைப்பட்டான். நம்ம என்ன சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் பிள்ளைகளுக்கு? எப்படி கொள்ளையடிக்கலாம், எப்படியெல்லாம் ஏமாற்றலாம், என்னெல்லாம் செஞ்சால் இந்த நாட்டில் வாழலாம், நல்லவனா வாழ முடியாது, நேர்மையாக இருந்தால் நல்ல பிள்ளைகளை போய் எழுப்பும் போதே தாய்மார்கள், தாய் கண்ணு ராஜா எந்திரியா, நாளைய கலெக்டர் நீங்கள் தானே எந்திரிங்க, ஆமாம் நாளைக்கு காரைக்குடிக்கு நீங்கள் தானே ஆணையராக வரப்போறிய வாங்க எந்திரிங்க, நீங்கள் தானே நாட்டோட முதலமைச்சர், இப்படி சொல்லணும். உயர்ந்த சிந்தனை வேணும். பாரதி சொல்கிறான் பெரிதினும் பெரிது கேள் என்று. இப்போ அமெரிக்காக்காரன் தமிழை சொல்லி கொடுத்தானா? இன்னொன்று சொல்கிறேன், சைனா இருக்குல்ல, சீன தேசம், சீன நாட்டுக்காரன் தமிழில் பள்ளிக்கூடம் திறந்துட்டான். சீன நாட்டில் தமிழ் ஆசிரியர்கள் நியமனம் செய்கிறார்கள், தமிழில் பேர் வைக்கிறார்கள், தமிழை படிக்கிறார்கள். ஒருத்தர் நடந்து போய்கிட்டே இருந்திருக்கிறாரு. போற வழியில ஒரு பூசணிக்காய் கடந்திருக்கு. பூசணிக்காய்னா எந்த பூசணிக்காய்? சாம்பல் பூசணி, சாம்பார் பூசணி, திஷ்டி பூசணி. அந்த பூசணிக்காயை பார்த்தோன்னு அவனுக்கு ஒரு ஆச்சரியம். பூசணிக்காயா இது என்ன காய், இது இப்படியும் காய்க்குமா, உருளை உருளையா வெள்ளை வெள்ளைன்னு பெருசு பெருசா கிடக்க அப்படின்னு காயை உருட்டுறான். கொடியில காய்ச்சிருக்கு. அவனுக்கு ரொம்ப ஐயமா போச்சு. இவ்வளோ பெரிய காய் ஒரு சின்ன கொடியில சாத்தியமே இல்லை. படைச்சது யாரு? கடவுள் தானா? கடவுளுக்கு அறிவில்லை, கடவுள் முட்டாள் அப்படின்னு முடிவு பண்ண. நாட்டில் கொல்லப்போய கடவுளை முட்டாள்னு தான் சொல்றேன், ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. ஆனாலும் பாருங்க, சொல்லிட்டு போய் பக்கத்தில் ஒரு பெரிய ஆலமரத்தில் படுக்கிறேன். படுத்தவன் மேலே பார்த்தேன், ஆலம்பழம் சிறுசா இருந்துச்சு, ஆலம்பழம் சிறுசா இருந்துச்சு. இப்போ முடிவு பண்ணிட்டேன், இவ்வளோ பெரிய மரத்தில் ஒரு சின்ன பழத்தை வச்சுட்டு ஒரு சின்ன கொடியில் இவ்வளோ பெரிய காயை படைச்சு வச்சிருக்கேன். கொஞ்சம் கூட பொருத்தமே இல்லையே. பொருத்தம் ஏதாவது இருக்கா? பொருத்தமே இல்லை. கடவுளுக்கு அறிவில்லை, கடவுள் முட்டாள் அப்படின்னு படுத்திருந்தேன். கொஞ்ச நேரத்தில் காத்து வந்தது, மரம் அசைந்தது, ஒரு பழம் நழுவி அவன் நெத்தியில விழுந்தது. அம்மானு எந்திரிச்சேன். எந்திரிச்சவன் யோசிச்சேன், ஆஹா ஒரு சின்ன பழம் விழுந்ததுக்கே நெத்தி இந்த வழி வலிக்குது. ஒருவேளை பூசணிக்காய் மேல இருந்து விழுந்திருந்தா நேரம் நம்ம தலை செதறங்காயா போயிருக்குமே. கடவுள் சரியானவன். ஆலம்பழம் மேலதான் இருக்கணும், பூசணிக்காய் கீழே தான் இருக்கணும். எதாவது எங்கெங்க இருக்கணுமோ அதாவது அங்கங்க சரியா இறைவன் படைத்தான். எப்படி இயற்கை இயற்கையாக, நதி நதியாக, ஆறு ஆறாக, கடல் கடலாக, மலை மலையாக. மனுஷ பய பேராசையில் எல்லாம் தலைகீழா போச்சு. ஆனாலும் நாளைய தலைமுறையை நல்ல பண்பட்டவர்களாக, ஆன்மீகம் சிறந்ததாக, அறிவில் சிறந்தவர்களாக உண்டாக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு நாம் எல்லாம் பயணப்படும். நீங்க பாருங்க, ஒரு சின்ன பிள்ளைக்கு நெத்தி நிறைய விபூதியை பூசி கழுத்தில் ஒரு ருத்ராட்சத்தை போட்டு குங்குமம் வச்சு பாருங்க. நம்ம ஆளுகளை வந்து கேட்பா, என்ன பிள்ளை இப்பவே சாமியார் ஆக்கிட்டே அவ்வளோ இருக்கு.
சாமியார் ஆகிறதுக்கு அல்ல, அது பக்குவம் அடையணும்னா ஆன்மீகம் வேண்டும். தப்பான மூட பழக்க வழக்கங்களை நீக்கி நல்ல பாதையில் நல்ல விதமான விஷயங்களை கற்று நாளைய தலைமுறையை பண்பட்டவர்களாக ஆக்க வேண்டும். என்ன விதைக்கிறோமோ அதை அறுவடை செய்தே ஆக வேண்டும். திணை விதைத்தவன் திணை அறுப்பான், வினை விதைத்தவன் வினை அறுப்பான் என்று சொல்லப்படுது. அந்த வகையில் இந்த பிரபஞ்சம் மிக வலிமையானது. ஒன்று கொடுத்தா பலவாறாக நமக்கு திரும்பி வரும் என்பதை மனதில் கொள்க என்ற நல்ல எண்ணத்தையோடு இந்த இடத்தை பார்க்கின்ற பொழுது ரெண்டு ஏன் கம்பனூர் சுப்பிரமணி முருகா பத்திலா முருகன் முதல்ல எனக்கு அன்பளிப்பு கொடுத்துட்டார் பாருங்க. முதல்ல கல்யாண சுந்தரம் வந்தார், அடுத்து சுப்பிரமணி முருகனே வந்துட்டார். காவல்துறையை சார்ந்த ஐயா அவர்கள், கல்யாண சுந்தரம் ஐயா அவர்கள், சுப்பிரமணியன் ஐயா அவர்கள். சுப்பிரமணியோங்கிற பேருக்கு அவ்வளோ மகத்துவம் உண்டு. சு மேலான பிரம்மம் பெரிய நியம், அதிலிருந்து தோன்றி பிரகாசிக்கும் பெரிய பொருளில் இருந்து தோன்றி பிரகாசிக்கும் அந்த ஆற்றலுக்கு பெயர் சுப்பிரமணியம். அந்த ஆற்றலோடு எனக்கு அன்பளிப்பு வழங்கிய ஐயா அவர்களுக்கு நன்றி, உளமார்ந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். பார்க்குறேன், இதை வாய்ச்சிடுறேன். எனக்காக ரூபாய் 101 வழங்கி இவன் என் சக்திவேல் பூஞ்சோலை ஸ்ரீ பூஞ்சோலை ஆட்சி மெஸ் தெற்கிறத வீதி குன்றக்குடி திருமணம் மற்றும் சுப நிகழ்ச்சிகளுக்கு உங்கள் விருப்பத்துக்கு பேரிலே சமையல் செய்து தரப்படும் பூஞ்சோலை சக்திவேல் குன்றக்குடியில் உள்ள அனைத்து பொதுமக்களும் வள்ளி திருமண நாடகத்தை ஆதரிப்பீர்கள், வாழ வைப்பீர்கள் என்று வேண்டி ரூபாய் 101 வழங்க வைக்கிறார்கள். நன்றி நன்றி நன்றி, உளமார்ந்த வணக்கம் வணக்கம். வந்துடுற ஐயா, இங்க இருங்க ஐயா, உங்களையும் தானே கவனிக்கணும். தமிழ்தாய் வாழ்க, பாதரக்குடி பொன்ராஜ் அம்மா என்று அழைக்காத உயிரில் என்ற பாடலை கேட்டிருக்கிறார்கள். 201 ரூபாயை வழங்கி, மேலும் மரியாதைக்குரிய நீண்டகால நண்பர் கொரட்டி KR சண்முகம் ஐயா அவர்கள் ரூபாய் 101 எனக்கு வழங்கியிருக்கிறார்கள். மரியாதைக்குரிய ஐயா சண்முகம், சுப்பிரமணியம் எல்லாம் முருகனுடைய பெயராலேயே எனக்கு நண்பர்கள் அதிகமாக அமைவார்கள் என்பது இதிலிருந்தே புரிகிறதா? ஆகையினாலே நன்றி நன்றி, எல்லா புகழும் முருகனுக்கே. சண்முகநாதனுடைய திருவருளாலே அனைவருக்கும் நன்றி நன்றி, உளமார்ந்த வணக்கம். நினைத்ததை நினைத்தபடி எதை இயன்றவரை செய்கிறேன். குறை இருந்தால் பின்னால் வந்து கூறுங்கள், திருத்திக் கொள்கிறேன். நன்றி நன்றி, கைக தம்பி நன்றி. திருநாட்டில் ஏறியதோ கண்ணடத்து குடகுமலை கனிவயத்தில் கருவாகி தலை காவிரி எனும் தாவியிடம் உருவாகி ஏர்வீழ்ச்சி காணாது இருக்க சிவசமுத்திர நீர்வீழ்ச்சி எனும் பேரில் நீண்ட வரலாறா வண்ணம் பாடி ஒரு வளர்தென்றல் தாளாட்ட கண்ணம் பாடி அணை கடந்து ஆடு தாண்டும் காவிரி என பேர் பெற்று